அப்பாடா, இனிமே ப்ரேயர் பண்ணும்போது ஜாலியா ப்ரேயர் பண்ணுவேன். பயமே தேவையில்ல. எங்க அப்பா அம்மா கிட்ட பேசுற மாதிரி ஏசுகிட்ட ஃப்ரீயா பேசுவேன். இருந்தாலும் பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட். கேளுமா. இந்த திருவருகை காலம், தவக்காலம், பொதுக்காலம் இது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஜெபம் தானா? வேற வேற எல்லாம் இல்லையா? உனக்கு மட்டும் எங்க இருந்து அந்த டவுட் வருதுன்னே தெரியல லான்சி. உன்னுடைய சந்தேகம் சரியானதுதான். திருவருகை காலம், தவக்காலம், பொதுக்காலம் இதுல எல்லாம் நம்முடைய திருவழிபாடு, அதாவது கோயில்ல திருப்பலிக்கு நம்ம வரும்போது அல்லது ஆராதனைக்கு வரும்போது ஜபங்கள் மாறும். ஏன்னா அந்த காலத்தினுடைய கருத்துக்களுக்கு ஏற்ப பாடுகள் பற்றி, உயிர்ப்பு பற்றி, பிறப்பு பற்றி சிந்திக்கிற மாதிரி மாறும். ஆனா நாம தவக்காலத்துல செய்ய வேண்டிய ஜெப வாழ்வு அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, நம்ம கடவுளோட தொடர்புல இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த ஜெபம் நமக்கும் கடவுளுக்கும் இடைக்கு. அப்போ எப்படி எல்லாம் ஜெபிக்கலாம் அப்படின்னா, இந்த தவக்காலத்துல ஒன்று, தினந்தோறும் திருப்பலிக்கு போக முயற்சி முடிந்தால். ரொம்ப தூரத்துல கோயில் இருக்க போக முடியலன்னா ஞாயிற்றுக்கிழமை போனா போதும். ஆனா முடிந்தால் தினந்தோறும் திருப்பலிக்கு செல்லுதல். இரண்டாவது, குடும்ப ஜெபமாலை. உங்க வீட்டுல எல்லாம் சொல்றாங்களா? சொல்லுவோம் தாத்தா. அதே போல இந்த தவக்காலத்தில் தவறாம குடும்ப ஜெபமாலை செய்யறது. மூன்றாவது, பரிந்துரை ஜெபம். அதாவது எனக்காக மட்டும் நம்ம கேட்டுட்டு இல்லாம மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது. நம்ம சுத்தி இருக்கிற தேவையில் இருக்கிற ஏழைகள், நோயாளிகள், இந்த மாதிரி பல பேர் இருப்பாங்க. அவங்களுடைய தேவைகள் நிறைய இருக்கும். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறது. எனவே இந்த திருவருகை காலத்துல இந்த மாதிரியான திருப்பலிக்கு போறது, ஜெபமாலை சொல்றது, அதே மாதிரி பரிந்துரை ஜெபம், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது. நான்காவது, இயேசுனுடைய பாடுகளை பற்றி சிந்திப்பதும் ஜெபிப்பதும். அப்பதான் சிலுவை பாதை அதெல்லாம் வரும். அதனால இயேசுனுடைய பாடுகள் எப்படி பாடுபட்டாரு அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் பைபிள்ல எடுத்து படிச்சு கொஞ்ச நேரம் அதை பத்தி ஜெபிக்கிறது. இதுதான் தவக்காலத்தில் நம்ம செய்யக்கூடிய சிறப்பான ஜெபங்கள். முயற்சி பண்ணுவீங்களா? முயற்சி செய்வோம் தாத்தா. வெரி குட் சில்ட்ரன்.